ஸோ இந்த தரித்திரம் நீங்கி செல்வம் பெருகணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே எந்த விஷயத்த ஃபாலோ பண்ணணும்? என்ன ஒரு தவறான ரிலேஷன்ஷிப்பில் போய் மாட்டிட்டு முடிக்கிறாங்க. இல்லை கடன் வாங்குறதுக்கு அந்த விஷயத்துக்காக மணின்ற மாதிரி எதனா ஒரு தவறான விஷயம், தப்பான தொழில், பிஸ்னஸ் இதெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு எதில் இதுதானே வாழ்க்கையே. ஒன்று உணவு, சோறு சொர்க்கம், மாது சூதுன்ற மாதிரி இந்த 4 விஷயத்துல தான் ஜனங்கள் முடிக்கிறாங்க. இப்போ உங்கள் வீட்டில் வந்து செல்வம் வரணும், நல்ல வருமானம் பெருகணும், வருமானம் வீட்டில் வரணும். இதுக்கு என்ன பண்ணலாம்? நிறைய சொல்லியிருக்கேன் இல்லையா? அதில் ஒன்று மக்களுக்கு சொல்லாத, சாமி தானே கும்பிடலையே, நம்ம பூஜை ரூம்குள்ளே போகலையே அப்படின்னு பரிகாரம் பண்ணுறதுக்கும் சுத்தபத்தம் தேவை. மருஜன்மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, இன்னைக்கான டாபிக் இந்த தரித்திரம் நீங்க. இந்த தலைப்புல நம்ம நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். நம்ம யூடியூப்ல பார்த்தாலே நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். தரித்திரம் நீங்கிறதுக்கு ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் உங்க வே ஆஃப் ஸ்டைல் அப்படின்றது நல்லாவே இருக்கும். ஸோ இந்த தரித்திரம் நீங்கி செல்வம் பெருகணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே எந்த விஷயத்த ஃபாலோ பண்ணணும்? என்ன செய்யணும்? என்னோட ஸ்டைலுன்றது போல என்னோட மக்கள் சேவையே என் தேவைன்ற மாதிரி, அவங்க தேவையே என் சேவை. அவங்க ஒரு கஷ்டத்தையும் ஒரு விஷயத்தையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு, திருப்பி நான் சொல்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சேவ் பண்ண தான் நான் பார்க்குறேன். அவங்க முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயத்தில் மாட்டிட்டு முடிக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் 2, ஒன்று ரிலேஷன்ஷிப்பு, 2வது மணி. ஒன்று மனைவி, ஒன்று மணின்ற மாதிரி இந்த 2ஆல் தான் மாட்டிட்டு முடிக்கிறாங்க. ஒன்று தவறான ரிலேஷன்ஷிப்பில் போய் மாட்டிட்டு முடிக்கிறாங்க. இல்லை கடன் வாங்குறதுக்கு அந்த விஷயத்துக்காக மணின்ற மாதிரி எதனா ஒரு தவறான விஷயம், தப்பான தொழில், பிஸ்னஸ் இதெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு எதில் இதுதானே வாழ்க்கையே. ஒன்று உணவு, சோறு சொர்க்கம், மாது சூதுன்ற மாதிரி இந்த 4 விஷயத்துல தான் ஜனங்க மாட்டிட்டு முடிக்கிறாங்க. அதுலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான என்னால் என்னென்ன முடியுமோ அதெல்லாமே நான் சொல்கிறது தான் என்னோட ஒரு வேலையாகவே நான் வச்சுட்ருக்கேன். அதனால் ஒரு கருத்தும் சொல்கிறேன். இதை நீங்கள் கேளுங்க, இதை பண்ணுங்க, முழுமையாக பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு பெருசாக செலவாயிட போகுது? இப்போ என்கிட்ட வந்தாலே நானே ஒரு ஃபீஸ் வாங்குறேன்னு வச்சுங்களேன். ஆனால் என்கிட்ட சொல்கிற பரிகாரத்தை கேட்டு பண்ணால் அவங்களுக்கு என்ன செலவாகுது? மிஞ்சி போனால் 300 400, அட 500, அவ்வளோதான். இப்போ நானே ஒரு ஃபீஸுன்னு வாங்குவேன்ல, என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருக்க போனால் ஃபீஸுன்னு வாங்கல. ஆனால் அவங்க அந்த ஃபீஸை மிச்சமாகுதுல்ல. அப்போ அது பண்ணுறதுல ஒன்றும் கஷ்டம்னு கேட்குறேன். இது நம்பிக்கை வைங்க. உங்களுக்கு யாரும் உங்களோட பர்சனல் டீட்டெயிலில் கேட்கல. நான் சொல்கிற கருத்தை கொஞ்சம் உள்வாங்கி உள் மனசோடு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட சந்நிதியில் நல்லாயிருக்கும், உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், நீங்கள் கொண்டு போகிற பாதைகள் நல்லாயிருக்கும். உங்களோட பிள்ளைகள் பயணம் பண்ணும்போது கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் வாழலாம். அதுக்காக தான் ஒரு வீடியோ சொல்கிறது, சரிங்களா? இப்போது உங்கள் வீட்டில் செல்வம் வரணும், நல்ல வருமானம் பெருகணும், வருமானம் வீட்டில் வரணும். இதுக்கு என்ன பண்ணலாம்? நிறைய சொல்லியிருக்கேன் இல்லையா? அதில் ஒன்று மக்களுக்கு சொல்லாத ஒன்று சொல்கிறேன். இது தீபம் சம்மந்தப்பட்டது தான். ஒரே ஒரு தீபம் தான் உங்கள் வாழ்க்கையே மாற்றும். செல்வத்துக்கு ஒரே தீபம் தான் நச்சுன்னு உங்கள் செல்வத்தையே வாழ்க்கையே மாட்டோம். ஆமாம், உச்சத்துக்கு கொண்டு போவோம். ஆனால் அதை நீங்கள் ஆத்மாத்மாவும் வணங்கணும், ஆத்மாத்மாவும் செய்யணும். கடமைக்கு ஏற்றுறது கடமைக்கு பண்ணக்கூடாது. என்ன தீபம்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம். வெற்றிலை தீபம். ஆமாம், வெத்தலை தீபம். வார்த்தையிலே வெற்றி இருக்கு. ஆமாம், வெற்றிலைன்னு சொல்லுவாங்க. அது சில பேர் வெத்தலைன்னுவாங்க, சில பேர் வெற்றிலைன்னு சொல்லுவாங்க. வெத்தலைன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. வெற்றிலை அது வெத்தலைன்னு வச்சுக்கணும், அப்போ தான் மக்களுக்கு புரியும். நம்ம யூஸ் பண்ணுற வெத்தலை, அந்த வெத்தலை நல்லா கொஞ்சம் அகலமாக பெரிய வெத்தலை வாங்கிக்கணும். அந்த வெத்தலை இருக்கிற காம்பை கிள்ளிடணும். காம்பை கிள்ளிட்டு அந்த வெத்தலையை பார்த்தீங்கன்னா பன்னீர் போட்டோ இல்லை சுத்தமான தண்ணி போட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பன்னீர் போட்டே வாஷ் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா பன்னீர்ன்றதே பார்த்தீங்கன்னா ரோஸ்லேருந்து வர்றது தான், ஒரு தூய்மையான அடையாளம். அது ஸோ அது யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அழகாக பார்த்தீங்கன்னா சாமி படத்தாண்டியோ இல்லை நடு வீட்லையோ வச்சுருங்க. வச்சுட்டு அதில் ஒரு அகல் விளக்கு வாங்கி வைங்க. இல்லை பை நான் காமாட்சி விளக்கே என்கிட்ட இருக்குன்னா தாராளமாக வைக்கலாம். அது தங்கமோ வெள்ளியோ எதில் வச்சுருக்கீங்களோ வைங்க. இல்லை பை என்கிட்ட அகல் விளக்கு இருக்கா வைங்க. அகல் விளக்கு வச்சுட்டு நல்லெண்ணெயை ஊற்றிட்டு ஒரு திரியை போட்டுட்டு ஏற்றலாம். இது அந்த எத்தனை வெத்தலை இருக்கணும் முதல்ல எவ்வளோ நேரம் சொல்லிடுறேன். ஏற்றிட்டு எவ்வளோ நேரம் அந்த விளக்கு ஏறினோன்னா சாயந்தர வேலை சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் ஏற்றும் போது 6 மணிக்கு ஏற்றோன்னா ஒரு 7 மணி வரும், 8 மணி வரும், 2 ஹவர்ஸ், அதிகபட்சம் 3 மணி நேரம் கூட அந்த விளக்கு ஏறிடலாம்.
அது எவ்வளோ நேரம் எரியுதோ அவ்வளோ நேரம் உங்கள் கடன் தீரும். அதுக்குன்னு விடிய விட்டுறாதீங்க. அது பரிகாரமாக சேராது. ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம், அதிகபட்சம் 2 மணி நேரம், ஏத்துனதுலேருந்து ஒரு 1 ஹவர் 1 ஹவர் 2 ஹவர்ஸ்குள்ளே பண்ணால் தான் அது பரிகாரத்தோட பவர். அதை ஏற்றும் போது இப்படி எப்படி சொல்லணும்னா, நம்ம உட்கார்ற தருணம் எப்படி இருக்கணும்னா, கரெக்டாக சப்பாங்குளை போட்டுட்டு சாட்சகமாக உட்காரணும். ஒரு பெண் ஒரு தீபம் ஏற்றும் போது இதுதான் நம்மளால பார்த்தீங்கன்னா குனிஞ்ச மாதிரி ஏற்றுறது, ஒரு கால் ஸ்டைலாக வச்சு ஏற்றுறது, இல்லை அப்படி உட்கார்ந்த மாதிரி ஏற்றுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. தீபம்னாலே ஜோதி, ஜோதினாலே இறைவன். அப்போ அந்த இறைவனை பார்க்குறது அந்த ஜோதி. அப்போ எப்படி ஏற்றணும், அதுக்கான மரியாதை கொடுத்து சாட்சகமாக உட்காந்து உங்களை நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு, வீடை சுத்தம் பண்ணிவிட்டு, வெத்தலையை சுத்தம் பண்ணிவிட்டு வச்சுட்டு, தீபத்தை வச்சுட்டு அந்த ஏற்றிட்டு ஒரு 2 நிமிஷம், எனக்கு யார் சொத்து பத்து நகை நட்டு எனக்கு எதுவுமே வேணாம், என்னோட சொத்து வரணும், எனக்கு வருமானத்தை கொடு, எனக்கு இந்த பிரபஞ்சத்தில் எனக்குன்னு ஒரு பேர் வரணும், பேர் புகழும் வரணும், வருமானம் வரணும், என் கடன் தீரணும், நான் மன நிம்மதியாக வாழணும். அதுக்கு இந்த உலகத்தில் மன நிம்மதியாக வாழ்கிறதுக்கு பணமும் ஒரு முக்கியமாக இருக்குது. அந்த பணம் என்கிட்ட சேரணும், நான் 4 பேருக்கு உதவணும், நான் 4 பேருக்கு கொடுக்கணும், எனக்கு நீ இறைவன் நீ கொடு, நான் 4 பேருக்கு முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன், கொடுக்குற இடத்துல என்ன வை அப்படின்னு மனசில் வேண்டிக்கிட்டு 2 நிமிஷம் வேண்டிட்டு நீங்கள் எந்திரிச்சிருங்க. ரொட்டீன் உங்கள் ஒர்க்கை பாருங்கள், அது பாட்டுக்கு விளக்கேறிடும். 2 ஹவருக்குள்ளே தாராளமாக ஏற்றலாம். 2 ஹவருக்கு அப்புறம் அதை அணைச்சிடணுமா. இப்போது அதில் எத்தனை வெத்தலை இருக்குன்னா ஒத்தப்படையில் இருக்கணும். ஒரு தீபம் தான் போடுறோம், 1 வெத்தலை 3 வெத்தலை, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒத்தப்படையில் 5 வெத்தலை, அந்த மாதிரி ஒத்தப்படை 7 வெத்தலை, 9 வெத்தலை, அந்த மாதிரி ஒத்தப்படையில் இருக்கணும். நம்ம அதை அடுக்கி வச்சுக்கலாம். ஆமாம், அடுக்கி வச்சுக்கலாம். நீங்கள் 1 வச்சாலும் ஹையஸ்ட் தான், 9 வச்சாலும் ஹையஸ்ட் தான். ஆனால் 9 வைங்க, உச்சத்தில் நிற்கும். ஏன்னா குருனாலே 9 9 குரு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் 9 வெத்தலை வைங்க, சூப்பராக இருக்கும். 1 வைக்கலாம், 9 வைக்கலாம், 7 கூட நீங்கள் சரியில்லை, 1 இல்லை 9 பிரச்சனை இல்லை. மிஞ்சி போனால் 20 ரூபாய். ஆனால் நல்லா பெருசாக இருக்கணும் வெத்தலை, நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிக்கணும், வச்சிடணும், தீபம் ஏற்றிடணும், சாட்சகமாக நான் சொன்ன மாதிரி வணங்கணும். வணங்கிட்டு உங்கள் ஒர்க்கை பாருங்கள். இது எப்போ செய்யணும்னா வெள்ளிக்கிழமை இரவு செய்யணும். இது வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. அதிகபட்சம் 7 வாரத்தில் அதனால உங்களுக்கு பலன் வரும், வந்தே தீரும். முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை தான் உட்காந்து பண்ணணும். இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம், பீரியட் டைமாக இருக்கக்கூடாது. நம்ம கோயிலுக்கு சாமி தானே கும்பிடலையே, நம்ம பூஜை ரூமுக்குள்ளே போகலையே அப்படின்னு பரிகாரம் பண்ணுறதுக்கும் சுத்தபத்தம் தேவை. ஏன்னா நீங்கள் பரிகாரம் பண்ணீங்கன்னா அது போய் சேர்ற இடம் பிரபஞ்சம் சேர்ற இடம் இறைவன். ஸோ அப்போ நம்ம சுத்தபத்தமாக இருக்கணும். அரை மனசோடையும் அரை சுத்தத்தோடையும் சுத்தபத்தமாக இல்லாமல், வீடு சுத்தபத்தமாக இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு நாள் இல்லை பல யுகங்கள் நீங்கள் ஆனாலும் அந்த பலன் கிடைக்காது. நீங்களும் நல்லா இருக்கணும், உங்கள் உள்ளமும் நல்லா இருக்கணும், உங்களோட உடலும் நல்லா இருக்கணும். சுத்தபத்தமாக முழு நம்பிக்கையோட பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பலன் கிடைக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். அற்புதம். ரொம்ப ஒரு அழகான பதிவா, தரித்திரம் இல்லாத நிலை எல்லாருக்கும் கிடைக்கணும், செல்வ செழிப்போட வாழணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பரான பதிவா கொடுத்ததற்கு நன்றி குருஜி. நன்றிம்மா.